நம்ம சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் இருக்குது. ஸோ ப்ரேயருக்காக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு ரெண்டுமே ப்ரிப்பரேஷன். பார்த்தீங்கன்னா மார்னிங் நல்ல விடிஞ்சு அழகான கிளைமேட்டாக இருக்குது. புறா கிடையாதுங்க, குருவி தான். சாரி, என் வாயிலேருந்து வந்துட்டு ப்ளஸ் நல்ல குருவி எல்லாம் அங்கே பறந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தாச்சு, ரசித்தாச்சு. நம்ம வந்து சப்பாத்தியும் தேய்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் வந்து லஞ்சு தான். இது வந்து குயிக்காக ஒன் பார்ட் ரெசிபி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன அப்படின்னா மூங் டால் இருக்குல்ல, நம்ம பாசி பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, பயிறு, அந்த பயிரை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஊற வச்சுருக்கேன். அதுவும் நம்மளோட பொன்னி அரிசியும் ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு இல்லை, நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பச்சை மிளகா, ஆனியனு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நான் சாட்டேஜ் பண்ணியிருக்கேன். நான் இதில் சோம்பும் போட்டிருக்கேன். சோம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டு வரும், அதனால தான். ஸோ இதுக்கு வந்து மசாலா பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் பொடியே போடலாம். இப்போ இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்க்கலாம். ஸோ அட் அ டைமில் எல்லா ஒர்க்கும் செய்யணும். அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தி எல்லாம் உருட்டி தேய்ச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நமக்கு தேவையானது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ராஜ்மாஸ்க்கு வந்து நெய் ஒதுக்கி ராஜ்மாஸ் இருக்குல்ல, ராஜ்மாஸை வந்து நைட்டே ஊற போட்டு கூட வைக்கலாம். நான் வந்து டின்னரில் உள்ளதை எப்படி யூஸ் பண்ணலான்னு காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு வந்து நம்ம வந்து தக்காளி போட்டாச்சு. ஸோ எல்லாம் வதங்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரைஸும் பாஸ்மதி ரைஸும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூங் டாலும் அதான் பாசிப்பருப்பும் நான் வந்து ஊற வச்சுருக்கேன், அதை சேர்க்க போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு, நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இனி இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு சாட்டேஜ் பண்ணி இனி இதை வந்து அரைச்சி தான் எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு சாட்டேஜ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம், தக்காளி சேர்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டிருக்கு. அப்புறம் நம்மளோட பயிரும் நம்ம பாஸ்மதி ரைஸும். இனி இதில் வந்து நான் வந்து இந்த கப்புக்கு தான் எடுத்தேன். ஸோ இந்த கப்புக்கு 2 ப்ளஸ் அது வந்து ஒரு அரை எடுத்திருக்கேன். ஸோ 3 கப்பு நான் எடுக்க போகிறேன். தண்ணி சேர்த்து உப்பு மசாலாலாம் போடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துருக்கேன், மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பேருக்கு வந்து நமக்கு வந்து சிக்கன் மனம் வரணும் அப்படிங்கிறனால அது ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம். லைட்டாக கொத்தமல்லி லைட்டாக தூவிட்டு இனி இதை மூடி போட்டு 3-4 விசில் வரணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சட்டேஜ் ஆகிட்டு இனி நம்ம தக்காளி போட்டு அதையும் வதக்கிட்டு நம்ம என்ன மசாலாலாம் இதில் மசாலா ஆட் பண்ண வேண்டாம். இதில் லைட்டாக 5-6 லாஸ்ட்டு நம்ம வந்து அரைக்கும் போது பதாமோ இல்லைட்டா கேஷ்நட்டும் போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா நல்ல ஒரு கட்டியாக வரும். ஸோ இதுவும் இருக்கட்டும். இதுக்கு வந்து விசில் போட போகிறோம். காலையிலேயே பார்த்தீங்கன்னா எல்லா பூச்சையும் இங்கே தான் நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூடி போட்டு வேக வச்சாச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் இதுவும் வந்துட்டு இதை அரைக்க தான் போகிறோம். இனி தயிர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், நான் கரம் மசாலா பொடி, சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். ஸோ இனிமேல் என்ன பண்ணினா அரைச்சிட்டு தான் இனி அடுத்த வேலை. இப்போ வந்தீங்கன்னா நல்ல விசில் 3 விசில் வந்தாச்சு. ஸோ கடாயில் வந்து நான் அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு அதே பேனில் தான் நான் நெய் தான் ஊற்றுருக்கேன். பட்டர் வேணால் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் அரைக்கும் போது கொஞ்சம் பதாமோ இல்லைட்டா கேஷ்நட்டோ போட்டுக்கோங்கன்னு. இப்போ நான் கேஷ்நட்டோ கொஞ்சம் பதாமோ போட்டுருக்கேன். நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யை ஊற்றிட்டு நம்ம அரைச்சோம்ல அந்த தக்காளி இதெல்லாம் ஊற்றி பேஸ்ட்டும் இது வந்து ஊற்றிருக்கேன். ஸோ நெய் இல்லைட்டா பட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்மாஸ் வந்து டின்னோடு சேர்க்கப்போம். இப்போ பார்த்திங்கன்னா டின்னில் உள்ள ராஜ்மாஸும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தயிரில் கலந்து வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக எல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம வந்து நம்மளோட கொரியண்டர் லீஃபும் மேலே தூவிட்டோன்னா முடிஞ்சிடும். ஒரு 5 மினிட் வச்சா போதும். இது அவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக இருந்தாலும் நம்ம வந்து சப்பாத்திக்கு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் செட் ஆகிருக்கு. இனி நம்ம சப்பாத்தி போட்டுட்டு சப்பாத்தியோடு சாப்பிட போகிறோம். இப்போ சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தேய்ச்சி லைட்டாக மாவு தூவி நான் பாக்ஸில் வைப்பேன். இப்போ வந்து 10 எண்ணெய் செஞ்சேன்னா எனக்கு ஒரு 3 எண்ணெய் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டேக்கு அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணிங்க. ஒரு 2 டேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் ஒன்றும் கெட்டு போகாது. பார்த்திங்களா, நான் இப்படி வச்சு தான் வைப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு சுட்டாச்சு. அதெல்லாம் சப்பாத்தி போட்டு காஃபியும் ரெடி ஆகிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ப்ரேயரில் உட்காரலாம். அப்போ தான் மன நிறைவுகள் வரும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டு இதுவும் ரெடி ஆகிட்டு நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆல்மோஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா துணியெல்லாம் துவைக்க போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா டைம் 7:15 லைக்கு. ஸோ 7:30 ப்ரேயரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடிகளுக்கெல்லாம் போய் தண்ணி ஊற்றிட்டா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. நம்மளோட ஃபாஸ்டிங்ஸை நல்லபடியாக இருக்கலாம். ஃபாஸ்டிங் ப்ரேயர் வேறு. ப்ரேயர் கண்டிப்பாக முக்கியம். எவ்வளோ தான் நம்ம வந்து மனசு நிம்மதியிலையோ எதுவும் நம்மளோட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நல்ல ஒரு ப்ரேயர் இல்லை அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகாது. ஸோ அதனால் நம்ம நல்ல ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதேமாரி வேறு வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய் பாய்.